நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நாம் பிறக்கும் பொழுது தேதி, மாதம், வருஷம், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அது கூடவே பார்த்திங்கன்னா திதின்னு ஒன்று கணக்கில் கொண்டு வருவாங்க. வளர்பிறை திதி, தேய்பிறை திதின்னு இருக்குது. அது இல்லாமல் அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு திதி, அமாவாசை டு பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை திதி, பௌர்ணமியிலேருந்து திரும்ப அமாவாசை வரைக்கும் தேய்பிறை திதி. இது ஒவ்வொரு திதி உங்களுக்கு ஆரம்பித்து திருதேய் இப்படின்னு ஆரம்பித்து அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை இல்லை பௌர்ணமி, இந்த மாதிரி 15 திதிகள் இருக்குன்னு. அதில் 15 வந்து வளர்பிறை, 15 தேய்பிறை. இதில் பிறந்தவங்க தான் எல்லாருமே, மனிதனாய் பிறந்த அனைவருமே திதிக்கு உட்பட்டவர்கள் தான். ஆகவே நாம் பிறந்த திதியை நாம் வழிபாடு செய்தால், திதிக்கு உண்டான தேவதையை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்களை பெற முடியுமா? கர்மாக்களை நாம் கடந்து செல்ல முடியுமா? இது கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், கவனிங்க. கண்டிப்பாங்க. உங்களுக்கு வந்து அவரவர்கள் பிறந்த திதியோடைய தேவதையை அந்த திதியிலே நாம் வழிபாடு செய்தோமானால் கண்டிப்பாக நமது கர்மா கடத்தப்படும், அழிக்கப்படும். அப்போ நம்ம எதுக்கு பிறந்தமோ அதுக்கு உண்டான சாதனையை செய்யக்கூடிய சுலபமான வழிகளை நமது மனதுக்குள்ளே, நமது மூளைக்குள்ளே அவர்கள் புகுத்துவார்கள். யார் புகுத்துவாங்க? படைச்சவன் பிரம்மா தான், வேறு யாரும் இல்லை. ஸோ அவங்க தலையெழுத்துன்னு எழுதியிருக்காங்க இல்லையா? அது வழியாக வரக்கூடிய அந்த எழுத்துக்களை இருக்கக்கூடிய செயல்முறைகள் நாம் செயல்படுத்த முடியும். ஆகவே பிறந்த திதியை நாம் வழிபாடு செய்தே தீர வேண்டும். இது யாருக்கும் தெரியாது, இன்றைக்கி வரைக்கும். தெரிஞ்சாலும் அதை பண்ணுறதில்ல. ஏன்னா சோம்பல்தனம், அதில் நம்பிக்கை இல்லாமல் போகிறது. கொஞ்சம் சொல்கிறேன், யார் நம்பி அவனவங்க பிறந்த திதி அன்னைக்கு அதுக்கு உண்டான தேவதைன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இல்லையா, நீங்கள் நல்லது கெட்டது செய்யும்போது அவங்க பிறந்த திதியிலே அன்றைக்காவது செய்யுங்க. அப்போது 100% உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ, 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அப்போது திதி என்பது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் விதி கூட கலந்து வந்த ஒரு நல்ல கர்மா. அப்படி எடுத்துக்குவோம். திதி என்பது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் விதி கூட கலந்து வந்த ஒரு நல்ல கர்மா, பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போது தீய கர்மாங்கிறது கூட இருக்கும். இரவு இருந்தால் பகல் இருக்கு இல்லையா? பகல் இருந்தால் இரவு இருக்கு இல்லையா? கசப்பு இருந்தால் இனிப்பு இருக்கு இல்லையா? அப்படித்தான். அப்போது அந்த திதியை நாம், அந்த திதியிலேயே நாம் என்ன செய்யணும்? இன்னும் சொல்லலாம், நான் சொல்கிறேன். எப்படின்னா, நீங்கள் பிறந்த திதி அன்றைக்கி நீங்கள் பேசாமல் இருங்க, மௌன விரதம் இருங்க 24 மணி நேரம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அஷ்டமி தேதியில் பிறந்திருக்குன்னு வைங்க. உங்கள் அந்த கேலண்டரில் பாருங்கள், இல்லை பஞ்சாங்கத்தில் பாருங்கள், அஷ்டமி தேதி இன்றைக்கி ஆரம்பிக்குது, எந்த டயத்தில் இந்த டைம் வரைக்கும் போட்டிருப்பான். அந்த திதி அன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும். டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் பேசக்கூடாது, இல்லை கையில் எழுதி காமிக்கக்கூடாது. உங்கள் எண்ணங்கள் பூரா எங்கே இருக்கணும்? உங்களுடைய விதி மேலே இருக்கணும். அப்படின்னு என்ன? உங்களை நீங்கள் பிறந்த குடும்பத்தின் தெய்வமான குலதெய்வத்துக்கு உங்கள் எண்ணங்கள் பூரா அங்கே செலுத்திடுங்க. அப்போ என்ன பண்ணும்? குலதெய்வம் உங்களை நிறைய விஷயங்களை காப்பாற்றும். அப்போ அந்த விதி வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? திதி ஆஃப் ஆகிடுச்சுன்னா விதி வேலை செய்யும். திதி ஆஃப் ஆகாதே. திதி ஆஃப் பண்ணுறதுன்னு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான், நீங்கள் பிறந்த திதி அன்றைக்கி நீங்கள் மௌன விரதம் மேற்கொண்டீர்களானால் உங்கள் திதி உங்களுக்கு நட்பாக மாறும். அப்போ உங்கள் விதி மாறும். எப்படி சாமி விதி மாறுங்கிறீங்க? விதியை மாற்றத்துக்கு வழி உண்டா என்று கேட்டால் உண்டு. இதுதான் சுலபமான வழி. வேறு வழியெலாம் நீங்கள் கோடியாக குட்டி பரிகாரம் பண்ணாலும் உங்கள் விதி மாறாது. நீங்கள் செய்த கர்மாவை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் திதி என்று நீங்கள் நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணினாலோ, இல்லை உங்கள் திதியை கொண்டாடினாலோ, இல்லை திதி என்று நீங்கள் மௌன விரதம் இருந்தாலோ உங்களுடைய இன்ப துன்பங்கள் என்னாகும்? சரிசமமாகும். டேலி ஆகிடும். இல்லைனும் இருக்காது, ரொம்ப இருக்குன்னு இருக்காது, ஓஹோன்னு இருக்காது. போதுமே, பர்சில் வந்து 10,000 இருந்தால் போதும் தானே தினமும். அதுக்குண்டான செலவு நம்ம வரும். அதுக்கப்புறம் திருப்பி கேட்டுக்கோமே, இப்போ 1 லட்சம் செலவு வருதுன்னா, சாமி எனக்கு 1 லட்சம் செலவு வருது. அப்போ அந்த திதி அன்றைக்கி போய் உங்கள் குலதெய்வத்தை
குலதெய்வத்துக்கு மனசில் நினச்சி உட்காந்து நீ வழிபாடு பண்ணு. குலதெய்வம் தான் அவனை காப்பாற்றும். அவன் குலங்கோத்திரம்லாம் இருக்குல்ல, உனக்கு குலதெய்வம் என்னென்னு முதல்ல தெரியணும். தெரிஞ்சால் அது வேலை செய்யும். தெரியலன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய மாற்று முறைகள் இருக்குது, அது கேளுங்க, நான் சொல்கிறேன். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் நான் உணர்த்த முடியும். அதற்கு உண்டான வழிகளை நான் வகுத்து வைத்திருக்கிறேன். குலதெய்வம் தெரியாதவர்கள் தைரியமாக தாராளமாக என்னிடம் அணுகலாம். குலதெய்வம் தெரிந்தால் மட்டுமே வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட், வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுபட்டு இன்ப நிலையிலே இருக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே மன நிம்மதி, ஆயுள் விருத்தி, தேவையான நேரத்தில் தேவையான கிடைப்பது எல்லாமே ஃப்ளூக்னா என்ன? ஒரு அதிர்ஷ்டம். அது எப்படி வரும்? உன்னுடைய மூதாதைகள் மூலம் வரும். உன் மூதாதைகள் எங்கே இருக்கிறாங்க? ஆவியாக போயிட்டாங்களே. இப்போ நீ ஆவியாக இல்லை, அவன் ஆவி உள்ளே இருக்குது. உடலை விட்டு வெளியே போனால் ஆவி. அப்போ அந்த கூடு விட்டு கூடு போகும்போது வரக்கூடிய அந்த ஆவியாகப்பட்டது எங்கே இருக்கும்? உன்னை சார்ந்த இடமான உன்னுடைய குலதெய்வம் கோயில் தான் இருக்கும். வேறு எங்கேயும் இருக்காது. சுடுகாட்டில் தேட வேண்டாம், உங்கள் வீட்டில் தேட வேண்டாம். ஒன்று உங்கள் வீட்டில் உங்கள் ஃபோட்டோ கிட்டே இருக்கும். யாருடைய உங்கள் அப்பா இறந்தவங்க ஃபோட்டோ மாட்டினீங்கன்னா அதுக்கிட்ட அதோடைய ஆவி இருக்கும், இருந்து கொண்டு உன்னை நோட் பண்ணும். இல்லைன்னா உங்கள் குலதெய்வம் தான் அவங்க இருப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ஆகவே இந்த திதியை வழிபாடு பண்ணும்போது விதி மாறும், கண்டிப்பாக மாறும். இது ஜோதிட கணக்கை தாண்டி சில விஷயங்கள், ஜோதிட கணக்கை இதுக்குள்ளே வராது. ஜோதிடத்தை தாண்டி அப்பாற்பட்ட சில விஷயங்கள் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இது என்னுடைய ஞானத்தில் எனக்கு கிடைத்த ஒரு யுக்தி. சரிங்களா? எல்லோரும் அதை பற்றி சில விஷயங்கள் டச் பண்ணி விட்ருப்பாங்க. நான் அப்படி இல்லை. நான் ஆழமாக போய் என்ன பண்ணுவேன், அது உள்ளே இருக்கிறதெல்லாம் குடஞ்சி எடுத்து எல்லாத்தையும் அக்கு வேறு அணி வேறாக போட்டுருவேன். அப்போ ஈஸியாக உங்களுக்கு இவ்வளோதான விஷயம்னு புரிஞ்சுக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறங்க. மெயினாக எப்போது? உங்கள் திதி வர்ற அன்றைக்கி. அது வளர்பிறை திதியா தேய்பிறை திதியான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதுக்குன்னு அந்த திதிக்கு உண்டான தேவதைகள் இருக்குது. அதுக்கு நிறைய யூடியூப்பில் ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்க, போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய வேதங்களில் சொல்லியிருக்காங்க. அந்த தேவதையை நீ வழிபாடு பண்ணலாம் முடிந்தால். திருளசாமி எனக்கு அதெல்லாம் நேராக போய் குலதெய்வத்தில் சென்டராகி முடிஞ்சு போச்சு. மாரியம்மனோ காளியம்மனோ இல்லை சின்ன கல்லோ இல்லை என்ன சாமி எனக்கு போனாலே எனக்கு மனசு ஒப்ப மாட்டேங்குது சாமி. ஏன்னா கோயில் மாதிரி தெரியல, சின்னதாக இருக்குது, 2 கல் தான் வச்சுருக்குறாங்க. அந்த கல் தான் சக்தி இருக்குது. அழகாக பெரிய கோயிலை கட்டி பெருசாக உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி சந்தனக்காய் போட்டு இல்லை வெள்ளி கவசம் போட்டால் தான் சாமியா? அப்படி ஒன்றும் இல்லையே. சின்ன கோயிலாக இருக்கும், பார்த்தீங்கன்னா அதோடைய சக்தி அவ்வளோ அபரிமிதமான சக்தியாக இருக்கும். சில கோயில்கள், அந்த கால கோயிலெலாம் மூலசாந்தத்துக்குள்ளே குனிஞ்சு தான் போகணும். பூசாரி மாதிரி குனிஞ்சு போய் சாமி வழிபாடு பண்ணிட்டு வெளியே வருவாங்க. அப்போது அதுதான் உண்மை. எதுலேயும் ஒரு பணிவு வேணும். அது மாதிரி நீயும் உன்னுடைய குலதெய்வத்தை கூட பணிஞ்சிங்கன்னா குலதெய்வம் உன் கூட இருந்து உன் குலத்தை மட்டுமல்லாமல் உனது வருங்கால சந்ததிகளையும் காப்பாற்றக்கூடிய சக்தி எங்கே இருக்குது? திதி அன்று வழிபாடு செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாட்டில் தான் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.